ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் பாருங்கள் பாசிப்பயிர் குழம்பு வச்சுருக்கேன். பாசிப்பயிர் குழம்பு வச்சு அப்புறம் உருளைக்கிழங்க வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் இருக்குது. இது மூணும் இருக்குது. என்னடா குழம்பு வைக்கிறேன்னு சொல்லியே யோசித்து இந்த குழம்பு வச்சு சாதம் வடித்து உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு. இப்போ என்னென்னா, எங்கள் வீட்டுக்கார எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இப்போ சிக்கன் வாங்கிட்டுருக்காங்க. இப்போ இந்த சிக்கனை நம்ம சமைக்கணும். இது நாளைக்கு செஞ்சுக்கலான்னா எனக்கு மனசு வர மாட்டேங்குது. சரி, இப்போ செய்யலான்ட்டு எடுத்துக்கு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி சிக்கன் இதை காலையிலே வாங்கி கொடுத்துருந்தா இந்த பாசிப்பயிர் குழம்பு நம்ம வச்சுருக்க மாட்டோம். இப்போ இதை வெறும் 65 பண்ணுற மாதிரி போன்லெஸ் சிக்கனாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது லாலிபாப் சிக்கன். இப்போ இதில் நம்ம 65 பண்ண போகிறோம். சிக்கன் பொடி போட்டு பண்ணலாம். பாருங்கள், நமக்கு மட்டும் என்றைக்குமே வேலை முடியாது. நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒரு பிளான் நடக்கும். சரி வாங்க, இப்போ பவுடர்லாம் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அப்புறம் சிக்கன் பொடி, இந்த சிக் மார்க்கு தாங்க நல்லாயிருக்கு. என்னன்னு தெரியல, வேறு எனக்கு எந்த ஃப்ளேவர் வாங்கினாலும் எந்த சக்தி மசாலா அதெல்லாம் இந்த இதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. இதுதான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தயிர் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது 1 கிலோ சிக்கனுங்க 2 பேக்கெட் பவுட்ரு போட்டிருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 பேக்கெட் பவுட்ரு. நம்ம இது 1 கிலோ சிக்கன் இருக்கும்ல, அதனால் நம்ம 2 பேக்கெட் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிருக்கோம். அவ்வளோதான். நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஊற வைங்க. நல்லா சிக்கன் 65 சூப்பராக இருக்கும். நான் எப்போவும் இப்படி தான் செய்வேன். இப்போ இது நல்லா செஞ்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் அளவு ஊறட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து வறுக்கலாம். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம எடுத்து போட்டுடலாம். பார்த்தீங்களா, சாதம் வடிச்சிருக்கு, பாசிப்பயிர் குழம்பு வச்சுருக்கு, உருளைக்கிழங்கு வறுத்துருக்கு, தயிர் இருக்குது. ஆனால் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம போய் படுக்கலாம்னு பார்த்தா சிக்கன் வாங்கியிருக்கோம். இதை நம்ம வறுத்துட்ருக்கோம். வறுத்துட்டு எப்படி வந்துட்டுன்னு பார்ப்போம். சூப்பரான 65 ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ரவுண்ட் போட்டுக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இப்படி தான் 65 வைப்போம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வறுத்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னடா இருமலா? தும்மலா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி
தயிர் சாதத்துக்கு சிக்கன் வச்சு சாப்பிட போகிறோம். கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? வெயிலாகவும் இருக்குது, அப்படியே வானம் கொஞ்சம் கம்மலாகவும் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே வெக்க இருக்க முடியலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.